Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபாரெக்ஸ் brokers. ஸோ ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னா broker பற்றி கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். brokerனா என்ன? மிடில் மேன், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறவர், லீவரேஜ் தருபவர் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு நம்பது கீ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா புரோக்கர் இல்லாமல் ரீட்டைல் ட்ரேடர்ஸான நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடராகவே முடியாது. ஃபாரெக்ஸ் புரோக்கர் அப்படின்னா என்னன்றது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ் புரோக்கர்னால் என்னென்னா வந்து ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடரை வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடு கனெக்ட் பண்ணுறதில்ல, அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த புரோக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ புரோக்கரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளை மாதிரி இருக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸையும் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற பிரிட்ஜ் தான் வந்து புரோக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பை பண்ணணும் அண்ட் வந்து செல் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கரன்சிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம காசு போட்டுட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வித்ட்ரா பண்ணணுமா, அது எல்லா ப்ராசஸையும் வந்து இந்த புரோக்கர் தான் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. ஸோ புரோக்கர்னால் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டின் கேட்வே. வை புரோக்கர் இஸ் எசென்ஷியல். ஸோ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து புரோக்கர் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ன்றதை ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ புரோக்கர் இல்லாமல் இருந்தால் எப்படி நம்மளுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளால் டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் ட்ரேடரான நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணணுன்னா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து அதிகமான கேபிட்டல் தேவை, புரோக்கர் இல்லைன்னா. ஸோ வந்து நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ்லாம் வந்து இதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு புரோக்கர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா புரோக்கர் வந்து கேட்வே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ புரோக்கர் மூலமாக தான் வந்து சின்ன கேபிட்டலே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸான நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து பாசிபிள். ஸோ தேர்ட் என்னென்னா வந்து புரோக்கர்ஸ் இல்லாமல் ட்ரேட் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதால தான் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் லெவலில் இருக்க கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்னென்னா வந்து ரெகுலேட்டட் அண்ட் சேஃப். ஸோ குட் புரோக்கர்ஸ் வந்து ரெகுலேட்டடாக இருக்கும் அண்ட் நம்ம பணம் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ எப்போதும் வந்து ரெகுலேட்டட் புரோக்கர் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். புரோக்கர் இல்லாமல் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் ஆகவே முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். புரோக்கர் அண்ட் லீவரேஜ். இப்போ புரோக்கரோட மிக முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா லீவரேஜ். ஸோ லீவரேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கேபிட்டலே பெரிய பொசிஷன் ட்ரேட் பண்ண புரோக்கரை வந்து லீவரேஜ் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ 1:100 லீவரேஜ் அப்படின்னா வந்து இப்போ நம்ம 1000 போடுறோன்னா அதை வச்சு நம்ம 1 lakh வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ புரோக்கர் மட்டுமே லீவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா லீவரேஜ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே தான் வரும். லீவரேஜ் யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்து அதிகமாகும், அட் த சேம் டைம் லாஸும் அதிகமாகும். ஸோ இது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், லீவரேஜை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோன்றது ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? புரோக்கர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். செகண்ட் ஒன் என்ன? இட்ஸ் அ மிடில் மேன் ரோல். அதாவது ரீட்டைல் ட்ரேடர் மற்றும் லார்ஜர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்க்கு இடையில் மிடில் மேனாக புரோக்கர் வந்து செயல்படுவாங்க. தேர்ட் ஒன் என்ன? ட்ரேட் எக்ஸிக்யூட். அதாவது பை அண்ட் செல் ஆர்டர் பண்ணும்போது புரோக்கர் வந்து ஆக்சுவல் அண்டர்லைங் கரன்சி பர்ச்சேஸ் செய்வாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன? டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலுக்கு யூஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் என்ன? புரோக்கர் இல்லாமல் ட்ரேட் இல்லை. இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு புரோக்கர் வந்து கம்பல்சரி வேணும். சிக்ஸ்த் ஒன் என்னென்னா லீவரேஜ். ஸோ லீவரேஜை பற்றி இப்போ பேசிக்ஸ் பார்த்தோம். டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். புரோக்கர்னால் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கேட்வே. ஸோ எப்போவுமே வந்து ரெகுலேட்டட் புரோக்கர் மட்டுமே சூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. ஸோ ஃபாரெக்ஸை பற்றி டே டு டே வந்து சின்ன விஷயமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே வரும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.